உதயநிதி, கனிமொழி, சபரீசன் இந்த 3 பேர்ல யார் அடுத்த திமுகவின் தலைவராக வருவது அப்படிங்கிற ஒரு கடும் போட்டி 3 பேத்துக்குமே இருக்கு. ஆனா உதயநிதி வந்து அரசியலில் கனிமொழிக்கோ இல்ல சபரீசனுக்கோ இருக்கின்ற மாதிரியான அவங்களோட அந்த சாதுரியத்துக்கு ஏத்த மாதிரி டஃப் கொடுக்குற ஒரு ஆளா உதயநிதி இல்லை. உதயநிதியோட க்ளோஸா பழகின எல்லாத்துக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, நிறைய இன்டர்வியூஸ் அவரை பத்தி பார்த்ததுல இருந்து தெரியுது, நான் அவர் கொஞ்சம் வெள்ளந்தியான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அவரோட பழகிய நண்பர்கள் எல்லாருமே, படித்த நண்பர்கள் எல்லாருமே அதான் சொல்றாங்க. அப்படிங்கும்போது அரசியல்ல வந்து அந்த சாதுரியம் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்க வந்துடலாம். நீங்க அப்பாவோட ரெக்கமெண்டேஷன்ல அம்மாவோட அழுகையில வந்துடலாம். பட் வித்ஸ்டாண்ட் பண்ணணும்ல, நின்று ஆடணும்ல, அது உதயநிதி அவர்களால் டெஃபினட்டா முடியாது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு தான் இந்த பக்கம் சபரீசனும் அந்த பக்கம் கனிமொழியும் வந்து பயங்கரமா அந்த இடத்துக்கு வர்றதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேக்சிமம் சபரீசன் வந்து இந்த கனிமொழியையும் வீழ்த்துவார், இந்த பக்கம் உதயநிதியும் அவர் வீழ்த்துவார் அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா உதயநிதி இவர் ஏன் இதை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னீங்கன்னா, சபரீசன் அவர்கள் வந்து என்னது இந்த பகைவர்கள்லாம் ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோயில் இருக்கு இல்லையா, முருகன் கோவில், அங்க போய் எதிரிகள் நாச யாகம், எதிரிகள்லாம் அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் நடத்தினவர். அப்படி அது வந்து ஒரு நியூஸ் மட்டும் வெளியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அது மாதிரி எத்தனை இடத்துல அவர் எத்தனை யாகம் நடத்திருக்காருன்னு அவங்க தெரியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவரு முதல்வர் எங்கெங்க இருக்காரோ, அவர் முதல்வர் ஃபாரின் போனாலும் சரி, இங்க லோக்கல்ல போனாலும் சரி, எல்லா இடங்கள்லையும் பின்னாடி யார் முதல்வர் இயக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதியும் கிடையாது, கனிமொழியும் கிடையாது.